ஹாய் மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிராணி வீட்லேருந்தே தவிச்சு போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க கிளவி வீட்லேருந்து தவிச்சு போலாம். ஷூஸில் என்னத்தையும் கிளவி கலந்து ஊத்தாந்ததில்ல மயக்கம் சரியான மயக்கம். இப்போ தான் நம்ம வெளிலே கிளப்புறானுங்க. சரி வாங்க போய் அப்படியே போய் பார்த்துடலாம் வெளில போய். ஏன்னா உள்ள 2 பேர் இருப்பானுங்க. அவங்கள்ட்ட நம்ம படாத பாடுபடணும். கிளவிங்கெல்லாம் வந்துட்டேன். இங்கே பாருங்க ஆடுறது. இது சாம்பலுக்குள்ள எந்திரிச்சு அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி மேலே போயிடும். ஏன்னா கிளவி வந்தாலும் வந்துடுவா. இதுக்கு லைட்டாக ஒரு சவுண்டு விட்டு அப்படி உள்ளே உட்காந்துக்கணும். ஏன்னா அப்போத்தே வந்துடுவாங்க. இந்த தாங்கி போடுங்க. எவ்வளோ பாஸ்ட்டாக இருக்காங்க அவனுங்க. நம்மளை அடிச்சுட்டு இருக்கு. 2 பேர் கையிலையும் கட்டாய் கொடுத்துட்டாங்க. அம்மா கையில் எதுவுமே இல்லை. நம்ம நித்தம் தேடி கண்டுபிடிச்சி எல்லாமே பொருள்களை கண்டுபிடிச்சி என்னை வெளுத்து தள்ளுறதே நம்ம இன்னைக்கான வேலை. நான் நம்ம இதில் எஸ்கேப் பண்ண போகிறோமா டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுக்கான பொருள் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம பார்த்துக்கிறது இப்போ கிச்சனில் தான் டெடிக்கேட் இருக்கேன் பொருள். என்ன பாருங்க, பெட்ரோல் கேன் இருக்குது. அது மூலம் தேவையில்ல. இதில் லெக் பீஸ் வச்சுருக்கானுங்க. ஒரு அடுப்பு குடிச்சிட்டாங்கன்னா சமைச்சு சாப்பிட்ருவான். அதெல்லாம் எதுவுமே வைக்கல கிச்சனில். இப்போ சாப்பிட்றதுக்கு நான் என்ன பண்ணுறான்னு தெரில. எதுவுமே வேணாம். ஜூஸு, காய்கறி, பழங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் எப்படித்தான் சாப்பிட்றான் என்னன்னு தெரில. சாப்பிட்றாங்க இல்லை பற்றி உடனே சாவாங்கன்னு தெரில. சரி நம்ம போய் அப்படி முன்னாடி போயிடலாம். அந்த சைடே வந்தாங்க. எங்கிட்ட பக்கத்தில் இருந்தானா போச்சு. ஆனால் ஆமாம் அந்த கண்ணை தான் தெரிவித்துறேன். ஷார்ட் கண்ணு அது கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா நெட்டில் எடுத்து பொட்டிலே போட்டுலாம். இந்த இதுக்கெல்லாம் ட்ராக்லவே இருக்கேன். நெய் இல்லை. அப்போனா இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. சரி போய் பார்ப்போம். இது நம்மளுக்கு வீல் கிடச்சிருக்கு. அதை அப்படியே எடுத்துகிட்டு போவோம் லைட்டாக. இந்த வழியை தொடர்ந்து போகலாம். ஆனால் லைட்டாக கிளகி வர்ற வாடை தெரியுதே. இங்கே பாருங்கள் அப்படியே இறங்கி போனோமா அந்த இடத்துல என்னை பார்த்து போகணும். இந்த வரா வருங்க. குளிக்கிறதும் இல்லை பல்லு வளர்க்குறதும் இல்லை. எப்படித்தான் இது வாடகை தாங்கிட்டு இருக்காங்க நம்பல. அப்படியே ஓடிடுவாங்கட்டு. ஏன்னா பக்கத்தில் போனோம்னா அவன் வாடகையில் நம்ம செத்தே விடுவான். அப்படியே இந்த சைடு சுற்றிட்டு இங்கிட்டு வந்துட்டோம்னா கீழே போய் அந்த கேணி இருக்குங்க. அந்த கேணியில் தான் ஷார்ட்கன் இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போய் எடுத்துடலாம். இதுக்குள்ள ஒரு கன் இருக்கேன். ஆனால் அதுக்கான சாவி எங்கே ஒழிச்சிருக்கானே தெரில. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பாருங்க கேணி நான் சூப்பராக அப்டேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் நினச்ச மாதிரி இங்கே தான் கன் இருக்குது. ஷார்ட் கன் இது இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா அதில் வேணால் புல்லட்டே போட தேவையில்ல. அதிலே இருக்குது. அம்மாட்டே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கலாம். அவங்களாம் வெளுத்து தரலாம். நேரம் சவுண்டு விட்டதுக்கு கிளவிக்கு முழிப்பு ஏற்றிருக்கேன். அதனால் பருவா வருங்க கிளவி. கிழவனுக்கு காரியக்காரு. அவன் செவிடு. அவனுக்கு எதுவே சவுண்டெல்லாம் கேட்காரு. என்ன கிளவியை கொண்டா வருவான். அவன் தவன் கிளவி. கிளவியை ஷூட் பண்ணிட்டோம்னா கிளவி வந்துடுவேன் பின்னாடியே. சரி வர கிளவியை சுட்டாச்சு. அப்படியே முன்னாடி போய் பார்ப்பான். வரான் நான். அவன் வர்றது வேறு லெவலில் இருக்கேன். எது நெல்லை வெட்டிட்டு வருவார் அவரு கிழவன். இப்போ வருவான் பாருங்க. இதில் எங்கள் காம ஆளைக்கான என்ன வரக்கானா. இதை ஒரு 6 மணி பெட்டி. இதை தட்டினா அவன்ட்ட பாருங்க. அது ஒரு கருத்தில் ஒரு சாவி வேறு. அவன் ஒரு செக்யூரிட்டி கீகான் சாவி அம்மில் பிறகுன்னு ஒரு தனி ரோம்பு விட்டுருக்காங்க. அது என்னார அப்படி வச்சுக்கான்னு தெரியல. அந்த ரோம்புக்களை நம்மளாம் பார்க்க விட மாட்டாங்க. கிளவிக்கெல்லாம் போய் பார்க்க விடானா நந்தில். அம்மா அப்படியே போய் அந்த சாவியை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு அதில் வழி இருக்குங்க. அதுலேயும் போய் பார்த்தோம்னா ஏதாவது பொருள் இருக்கும். என்ன ஒரு ட்ராவலும் சுற்றி முற்றி தெரிஞ்சா ஒன்றோடு கிடைக்க மாட்டேங்குது பொருள். ஏதாவது டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்குன்னா பொருள் கிடைக்கும் பார்த்தா ஒன்றோட கிடைக்கல. தேவையில்லாத பொருள் எக்கச்சக்கமாக இருக்குது. சரி அப்படியே மேலே போய் செக்யூரிட்டி ரூமை திறப்போம். இந்த அடுக்கு வாருங்க. அந்த ரூமை சாவி இல்லாமல் திறக்க முடியாது. என்ன தான் வச்சுருக்கேன் தெரில. அதில் அந்த கேமரா கண்ட்ரோல் பண்ணுறதே இருக்குது. எது கிளவி குளிக்கிறத பார்க்குறான்னு தெரில. என்னதான் பண்ணுறான்னு தெரில. அதுக்கு மட்டும் சாவி போட்டு வச்சுருக்காங்க. வாருங்க தேவையில்லாத பொருள்லாம் நிறையா இருக்குது. ஹெலிகாப்டர் சாவி இதை வச்சா கதவு திறக்குமா? வாங்க அப்படியே போய் கீழே எங்கிட்டாவது பார்ப்போம். எங்கிட்ட தான் போகிறேன்னு நினைக்க ஒன்றும் மற்ற புரியல. அப்படியே போய் இந்த இது ஸ்பானருங்க நான் ஒன்று இருக்குவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த ஸ்கேனிங்கிற போய் ஒரு நட்டு இருக்கேன் போல்டு. அதை லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஓப்பன் பண்ணிட்டு வந்தோம்னா அங்கே நடுக்க தண்ணி ஓடிடும். ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளே இறங்கணும்னா ஆக்டோபஸ் நம்மளை சாப்பிட்றோம். பாருங்கள் அந்த நட்டுனை இதை மட்டும் லூஸ் பண்ணிட்டா போதும். ஒரே ஒரு நட்டுக்காண்டி இந்த ஸ்பானர் வச்சுருக்கானுங்க. நான் பாருங்கள் அந்த தண்ணி அங்கே இருந்து காலி அடிச்சு வரேங்க. நேரம் கிளவிக்கு அவனுக்கு முழுப்பு தட்டிடுங்க. அவங்க எடுத்து அம்மா தலையை தட்டிடுவாங்க. இல்லாட்டி அம்மளை தட்டிடுவானுங்க. லைட்டாக அதை தட்டி விட்டு சவுண்டை விட்டுருவான்.
அப்போ தான் வருவாங்க. வெளில வந்துட்டாங்கன்னா நம்ம தலையில் கட்ட வேண்டியது. அந்த வர அவருங்க கிளவி வந்துட்டா அவனை மட்டும் தட்டி விட்டுரும். ஏன்னா அதுக்கப்புறம் கிளம்ப கொஞ்சம் லேட்டாகி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவனை அதுக்கப்புறம் தானே ஒரு நிமிஷம் 2 சுற்றுருவோம்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வர்றது கொஞ்சம் லேட்டாகும். அதுங்காட்ட இந்த பாத்ரூமுக்கு என்ன வச்சுருக்கேன் இதெல்லாம் போய் பார்ப்போம். பாத்ரூம்லாம் கழுவுறாங்க. அந்த பார்த்து 3 சாணியை கேணியை போட்டு வச்சுட்டா என்ன போச்சு. இங்கே வர காரி துப்பி வச்சுருக்காங்க. உள்ளே வர்றது அறுவறுப்பாக இருக்குது. இந்த வாரம் வந்தேன் பாருங்க. அவனே குளிக்கிறானா நன்றில். இங்கே வர மேலையெல்லாம் அழுக்கு இல்லை. அட போடா டே. நான் அந்த வீட்டிலேருந்து எப்படி தேர்ந்த வச்சு போகிறேன்னு தெரில. நம்மளை பார்க்குறதுக்கு ஏதாவது கண்ணாடியும் நிறைய வச்சுருந்தாங்கன்னா பார்க்கலாம். எப்படி வச்சுருக்காங்கன்னே தெரில. மொஞ்சியும் தெரிய மாட்டேங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்க. சரி அப்படியே மேலவும் இங்கே பாருங்க. படிக்கட்ட காசு இல்லைன்னு ஏனியை தூக்கி போட்டா கலகி போங்கயா. அப்படியே போய் பார்க்கலாம். இந்த இது இருக்குது கவட்டா கம்பு. இதுக்கு பேர் கவட்டா கம்பு. இது 2 பெட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்படியே எடுத்து கீழே போட்டுருவோம். அப்படியே போய் பார்த்தோம்னா ஒரு சிறைச்சாலை இருக்குங்க எனக்குள்ளே. அதை இந்த கண்ணை வச்சு தான் சொல்ல முடியும். அதை அப்படியே போய் சுத்தமாக நல்லா இருக்கேன். போட்டுக்கு இருக்குது. அதை வச்சு நம்ம ஞாபகம் போகிறோம். தேவையில்லாத பொருள் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் ஒன்றோட இல்லை. இதுக்கு நம்மளுக்கு கட்டிங் பிளேடு வந்து அதை கட் பண்ணுறதுக்கு செயினை வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் அப்படியே கீழே போயிடுவோம். முதல்ல கீழே போய் அந்த கவட்டை கம்பை எடுத்துக்கிட்டு முதல்ல பெட்டி 2 பெட்டி இருக்கும் பாருங்கள். அதை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். நல்ல பொருளாதுவா அடம் போராட்டே டேப் வச்சுருந்தேன். அந்த அது ஹெலிகாப்டருக்கு தேவைப்படுற டேப்பியா ரெக்க உடஞ்சிருக்கு. நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் ஒன்றோட இல்லை. பாட்டே எங்கிட்ட மறைச்சி வச்சுருக்கேன்னே தெரில. எது வழியாக தவிக்கிறோமோ அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்காது. சரி வாங்க அப்படி கீழே போய் அந்த பெட்டி இன்னொரு பெட்டி இருக்கேன். அதில் எல்லாத்தையும் நம்ம முக்கால போட்டுட்டு போக வேண்டியது. அந்த போனாட்டே அதுக்கு நல்லா இருக்குது. செல்ஃபி இருக்குது. இது நான் ஒரு அந்த பெட்டி மாதிரி இருக்கேன். அதை செவத்தில் வச்சுருப்பாங்க. ஆடா வந்துட்டா கிளை முழிப்பு தட்டிச்சு. அது நேரத்தில் நம்மளை கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க மாட்டாங்கடா. பாருங்க எப்படி வரான்னு ஒளிஞ்சு வர்றா. அவள் கொண்டு வர கத்தையில் பாருங்க எவ்வளோ ரத்தம்னு. பக்கத்தில் வாங்கம்மா வெளுத்து தள்ளிடுவா. சரி வா அப்படியே போய் முதல்ல கண்ணை எங்கிட்டு போட்டோம் தெரியல. சாக்கண்ணை அதை எடுத்து முதல்ல வெளுத்து தள்ளிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை தேடி வர மாட்டாங்க. அதுக்கு தட்டியம்மா நல்லா தேடலாம். இந்த பாருங்க எங்கே நடக்குன்னு வருங்க. சாட்கண்ணு ஒரே நேரத்தில் 2-3 பொருள் கையில் வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி மாற்றி சொல்லலாம். ஆனால் எதுவுமே ஒரு பொருளை வச்சா மண்ணியா வந்தது. சரி அப்படியே போய் இந்த தான் வரேன் கிளவி. நம்ம அதை ஷூட் பண்ணிடுவோம் கிளவியை. சுட்டு கொஞ்சம் சாக்கு அடித்த மாதிரி விடுவேன். இது சாட்கண்ணு இவர் எலக்ட்ரிக்கன்னு மாதிரி வைக்க நினைக்கிறேன். சாக்கு அடிக்க இந்த கண்ணு கிளவை எங்கிட்ட தெரிஞ்சு வர அண்டில் வந்துட்டேன் பாருங்க. கிளவி அடித்தோடனே உடனே கோவம் வந்துச்சு. உடனே அவர் இப்படி விடுன்னு ஆடுறாரு. ஆனால் கண்ணு தெரியுமா நான் அதில் வெள்ளை இருந்துருக்கு கண்ணு இவனுக்கு. அதை வச்சு வாங்க அப்படியே போய் அந்த செல்ஃபி இங்கே நிறைய போட்டிருந்தோம். அதை எடுத்துகிட்டு போவோம். அது இல்லை அந்த கவட்டை கம்பு தான் கிடக்கு. அதை வச்சு அந்த கதவுல 2 கட்டையை வச்சு மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை லைட்டாக தட்டி ஓப்பன் பண்ணி விட்டுருவான். இந்த அருக்கு கதவுல கதவுக்கான பொருள் ஒன்று கூட கிடைக்கல. இப்போ இந்த இது மட்டும் கவட்டை கம்பை வச்சு அந்த லாக்கை கட்டையை தட்டி விட்டா அதுக்கப்புறம் இந்த அருக்கு வழங்காது கட்டிங் பிளேடு. அதை அப்படியே மேலே கொண்டு போய் அந்த எலக்ட்ரிக் இருக்கேன் கரண்டு அதையும் தட்டி விட்டோமா வர முடிஞ்சிச்சு. சரி வாங்க அப்படி அந்த வீல் ஓப்பன் பண்ணிட்டோமா அந்த லாக்கு ஓப்பன் ஆயிடும் சற்று. அதை அந்த அங்கே போய் ஒழிச்சு வச்சுருப்பாங்க வருங்க. எவ்வளோ இருட்டாக இருக்கு வருங்க. அதுக்கு போய் மறைச்சி வச்சுருக்காங்க தெரியக்கூடாதுன்னு. நம்ம சாதாரண அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். சரி வாங்க அப்படி மேலே இந்த அதுக்கு பாருங்க சும்மா இனி அந்த கரண்டு அந்த டோர் லாக்கி அப்புறம் அந்த பேட் லாக்கு இந்த 3 கண்டுபிடிச்சிட்டோம்னா அவை பறந்துடலாம். மாட்டே ரெக்க கட்டி பறக்கையா அண்ணாமல்ல சைக்கிள் இந்த மாதிரியே அப்படியே போய் கரண்டை தட்டிடுவான். இங்கே நிறையா இருக்குது. அந்த போட்டா வச்சு மறைச்சிருப்பாங்க. அதுவும் போட்டா கீழே மாரி கிடக்கு. இன்னும் கரண்டு கட்டாயிருங்க. அப்படியே மேலே போய் அந்த சிறைச்சாலையில் ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க பாருங்க. அதில் ஒருத்தனை வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை போய் அந்த செயினை கட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு இறக்கல ஏதாவது பொருள் இருக்கேன். நான் பாருங்க எவ்வளோ கட்டிருக்காங்க பாருங்க. சரி இன்னைக்கு என்னாலும் தப்பு நான் தெரில. வேறு ரிலீஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன தண்டானோடுக்கு போகிறான்னு தெரில. அவன் அம்பிட்டு தண்ணி கிளம்பி போயிடான்னு நினைக்கிறேன். அவனை ஒரு நாளைக்கு நின்று அவனே பார்க்கணும். சரி ஏனிலேருந்து இறங்குவோம். இறங்கியாச்சு. டோர் கேண்டல் கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு நல்லது தான். இன்னும் 2 பொருள் ஒன்று பேர்லா கீ மட்டும் கிடச்சின்னா நம்ம தவிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி மக்களே.
சரி வா அப்படியே முன்னாடி கிளவனுக்கு முழுப்பு கட்டிட்டுன்னு அவன் ஆளுக்கு ஒரு அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். இந்த ரேடியோ இருக்கு பாருங்க, அதை தட்டினா வச்சுக்க அந்த சவுண்டில் கிளம்ப தான் வருவான். இந்த பாருங்க எப்படி வராம பாருங்க கிளவன். நம்ம அதை ஷூட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கிளவி வருவா. எப்படி உழுவுறான் பாரு அவன் கையில் இருக்க கட்டையில் பாருங்க ரத்தத்தை. அடடா எங்கடா கிளவியை காணா? இந்த வரா பாருங்க கிளவி கிளவி வாட்கிளவி உன்னை சுட போகிறேன் கிளவி. சரி ஷூட் பண்ணியாச்சு. அப்படியே அவன் கீழே போகலாம். கீழே போய் அந்த இருக்கு பாருங்க 8 கால் பூசி மாதிரி ஒரு மனுஷன் இருப்பான். 4 வேலை வருது அவன் வரையாம பாருங்க. அதுக்குள்ள அவனை ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. அந்த லெக் பீஸ் இருப்பாருங்க, அதை கொண்டு வச்சோம்னா அவர் கிடைக்க மாட்டார். நம்மளுக்கு அன்றைக்கு அதை வச்சு ஷூட் பண்ணிடலாம். வேற ஊன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இது என்னன்னே தெரில, தெரிஞ்ச கீழே கமாண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன். இந்த அழுக்கு பிளேட் லாக்கி எதே மாதிரி தேவைப்படும். அதை போய் அப்படியே ஒரு பூட் சின்ன பூட்டாக இருக்குங்க, அதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் தோற எண்டில் இந்த அழுக்கு வரங்க பூட்டு அவ்வளோதான் ஓப்பன் பண்ணி அச்சு கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்படியே கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். தோழாண்டில் மாட்டியாச்சு. சுற்றி முற்றி பார்க்கணும் எவனாவது வரலாம் என்னன்னு பார்க்கறதுக்கு. யாராவது இருக்குங்களா? யாருமே இல்லை. சரி ஓகே பாய் மக்களே. நெக்ஸ்ட்டு என்ன சேலஞ்ச் பண்ணலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே பாய் மக்களே, பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகே.